மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ மாணவர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மாறி இருக்கா இல்லையா, என்ன மாறி இருக்கு, எவ்வளோ மாறி இருக்கு, என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ அந்த சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கே தெரியும் மாறி இருக்கா மாறலையா இல்லை என்ன மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஒன்றும் ஏஆர் வந்து 2025 சிலபஸ் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு காமன் தான் ரெண்டு பேத்துக்குமே, அதை வந்து தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமன் ஃபார் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்க கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ். ஸோ சேம் தான். சரிங்களா? ஸோ இதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின் 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 40 மார்க் நீங்க எடுத்திருக்கணும். 100 கொஸ்டினுக்கு 40 மார்க். என்ன செஞ்சிருக்கணும்? 100க்கு 40 கேள்வி நீங்க கரெக்டா அட்டன் பண்ணிருக்கணும். கரெக்டா இருக்கணும். கொஸ்டின் வந்து கரெக்டா நீங்க எழுதிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து மெயின் வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த விஷயத்தை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேரா ஃபுல்லா அதே தான். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பாத்தீங்கன்னா போன சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வளவளன்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து அப்படியே என்ன செய்றாங்கன்னா எல்லாமே ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. ஷார்ட்டா பாருங்க, இதை வந்து 3 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வில் பி ஆஸ்க்டு டெஸ்ட் பேசிக் நாலேஜ் ஆஃப் டெஸ்ட் லாங்குவேஜ் ஒன்றும் இல்லை. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து சிலபஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸாக வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதாவது இ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ பாருங்க, எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இலக்கணம் ஃபுல்லா அதான் உங்களுக்கு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன், பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதல், எதிர் சொல்லை எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிதல். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் பியில் பாருங்க, இலக்கியம். என்னதான் சார் சொல்ல வராங்க? எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கக்கூடிய 6th to 10th இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே படிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இலக்கியம்னா என்ன சொல்லுவீங்க? எந்த இலக்கியத்தை சொல்லுவீங்க? எல்லா இலக்கியத்தையுமே படிக்கணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னா யாரை படிக்கிறது, என்ன படிக்கிறது? ஸோ நமக்கு தமிழில் கிடைக்கப்பட்ட மிகவும் பழமையான இலக்கியம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அவரும் தமிழ் அறிஞர் தான், தமிழுக்கு சேர்ந்த தொண்டு தான். ஸோ நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது, தமிழ் அவ்வளோதான். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 40 மார்க் எடுக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பார்ட் 2 மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு இது ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும். சரிங்களா? ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 140 கொஸ்டின்ஸு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க்கு. ஸோ மொத்தம் வந்து 70 மார்க்கு. சரிங்களா? ஸோ 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி 2.5 hours. ஸோ 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? இதில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 25 மார்க் எடுத்தால் போதும். 25 மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குமா சார்? 25 மார்க் எடுத்தால் பாஸ் மட்டும் தான். நீங்கள் வேலையெல்லாம் தரமாட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும்? நீங்கள் டாப்பில் வந்திருக்கணும். அதாவது டாப் மீன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்திருக்கணும். சரிங்களா? அதுதான் நமக்கு இடஒதுக்கீடு வந்து தெரியும். ஸோ அந்த ரேங்க்குள்ளே வந்திருக்கணும். ஸோ இதுலேயே நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டோம். ஸோ பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ், பார்ட் பி சைக்காலஜி டெஸ்ட். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 80 கொஸ்டின் இருக்கும், பார்ட் பியில் 60 கொஸ்டின் இருக்கும். அதே பேட்டர்ன் தான். ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஜென்ரல் நாலேஜ் பாருங்க, இதுதாங்க சிலபஸ். பார்ட் ஏல சிலபஸ் இதுதாங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஜெனரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் பாலிட்டி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷனு, என்வரன்மெண்ட் சயின்ஸு, ஃபிசிக்ஸு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சார் இதில் என்ன சார் எங்கே சார் சிலபஸ் எங்கே சார் இருக்கு? சிலபஸ்னா எதுவுமே இல்லை. இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், 6வதுலேருந்து டிகிரி வரை இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி வாங்க எதில் வேணா கேள்வி கேட்பான், நீங்கள் படிச்சுக்கோங்க. அதான் சொல்கிறான், வேற ஒன்றுமே சொல்லலை. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸை வந்து பிரித்து கொடுக்கல. என்ன பிரிச்சு கொடுக்கல? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்துட்டான். இதுக்குள்ள வேற எதுவும் கேட்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் தனியா கொடுத்துருக்கான். பாருங்க டயட் அண்ட் நியூட்ரிஷன்.
நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல இருந்து என்ன கேட்பான், எப்படினாலும் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். என்வரான்மெண்ட் சயின்ஸ்ல இருந்து என்ன கேட்பான், கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருப்பான். அதை மட்டும் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, சாரி சோசியல் சயின்ஸ்ல மட்டும் பிரிச்சு கொடுக்காம இந்த ஜெனரல் சயின்ஸ்ல இருக்கிற மட்டும் கொஞ்சம் டிவைன் பண்ணி கொடுத்துருக்கான், வேற ஒண்ணுமே கொடுக்கல. ஸோ இதுதான் சிலபஸுங்க, வேற ஒண்ணுமே இல்லை, பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க என்ன படிச்சீங்களோ அதை தான் கேட்டு சிலபஸா கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க எழுத போறீங்க. இதுல நீங்க சிலபஸை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க சிலபஸே பார்க்காதீங்க சொல்ல போனா, சரிங்களா? அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து பாருங்க, சைக்காலஜி டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் ஜிகேவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அது டிபார்ட்மெண்ட் கோட்டாவை தவிர்த்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும், ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பார்ட் பி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சைக்காலஜி டெஸ்ட் வந்து எல்லா கேண்டிடேட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லாஜிக்கல் அனலைசிஸ், நம்பரிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழைய டாபிக் தான் அப்படியே இருக்கிறத அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இதுலலாம் நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது, சரிங்களா? ஸோ நமக்கு தமிழ் வந்து 10 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து 10 கொஸ்டின், ஸோ சைக்காலஜி மேக்ஸ்ல வந்துட்டு ஒரு 40 கொஸ்டின். அதான் அந்த 40 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களாங்க? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த தமிழ் இங்கிலீஷ்லையும் மொத்தம் 60 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? 60 கொஸ்டினுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஒன்றுமே மாறுபாடு எதுவுமே இல்லை. ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ முன்னாடி படிச்சதை நல்லா படிங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் எழுதுறவங்களுக்கு, சரிங்களா? மெயின் எக்ஸாமினேஷன் பார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 170 கொஸ்டின்ஸ், 170 கொஸ்டின், 85 மார்க். இது மட்டும் தான் கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு பிசிக்கலை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கவங்களுக்கு பிசிக்கல் இல்லை இல்லையா, அதனால, சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் மாறுபாடு இருக்குது. ஸோ மற்றபடி வேற எந்த விதமான மாறுபாடும் சிலபஸ்ல இல்லை, சரிங்களாங்க? ஸோ நம்ம இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கணியன் புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம கணியன் புக்ஸ்ல பொறுத்தளவுக்கு போன வட்டம் 85% கேள்விகள் நமக்கு நேரடியாக கேட்கப்பட்டவை. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்க பாஸ் பண்ண நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கணியன் புக்ஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும், சரிங்களாங்க? ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தொடர்ந்து மட்டும் நல்லா படிங்க. கண்டிப்பான முறையில் அடுத்து வரக்கூடிய சார்பாய்வாளர் தேர்வில் எளிமையாக வெற்றி பெறுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்முடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஜ்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி.